அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய அடுத்த 30 நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே ஒவ்வொரு வாரம் தொடங்கும் போதும் மாதம் தொடங்கும் போதும் இந்த ராசிக்காரங்களுக்கு பலன்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. அந்த வகையில் நாம் அனைத்தையும் தெரிந்துக்கிறது ரொம்ப நல்லது. யாருக்கெல்லாம் சுப பலன்களாக இருக்கும், யாருக்கெல்லாம் அசுப பலன்கள் இருக்குது, யாருக்கு சுபகாரியங்கள் கைகூடி வரும், யாருக்கு வராது, இது போன்ற நிறைய தகவல்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை அறிந்து அவர்களுக்கு ஏற்ப நடந்து கொண்டு காரியம் சாதிக்கக்கூடிய திறமை உடைய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி உண்டாகும் என்று சொல்லலாம். எந்த ஒரு வேலையிலுமே எதிர்பார்த்த ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்வாங்க. நண்பர்கள் மூலமாக புதிய வசதிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். புதிய ஆர்டர்கள் வர்றதில் இருந்த தடைகள் கூட விலகி போகும். தேவையான பண வசதி கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க. புதிய பொறுப்புகளும் அதனால் வருமானமும் இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எதிர்ப்புகள் அகலும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு குடும்பத்தில் சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும். பூமி மூலமாக லாபம் கண்டிப்பாக இருக்கும். சகோதரர்களால் நன்மைகள் உண்டாகும். வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள் செய்து தருவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தா செவ்வாயுடைய சஞ்சாரம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. பொறுப்புகள் அப்படின்னு பார்த்தா அதிகரித்து காணப்படுது. அதனால் நீங்கள் எப்போதுமே பொறுப்பாக செயல்படுவீங்க. கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்த்தா கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகுது. எதிலுமே சாதகமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் பயணங்கள் செல்ல அதிகமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க. புத்தி சாதுரியம் மூலமாக காரிய வெற்றி கண்டிப்பாக இருக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களுடைய மதிப்பு கூடும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு மற்றவர்களிடம் கண்டிப்பாக மதிப்பு கூடும். அரசியல் துறையினருக்கு அப்படின்னு பார்த்தா பாராட்டு கண்டிப்பாக கிடைக்குங்க. மனக்கவலை ஏற்படும். உடல் சோர்வு உண்டாகும். ஆன்மீக நாட்டமும் மன தைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொண்டு வரும். கட்சியில் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் மன மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பாக நீங்கள் செயல்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம். விசாகம் 4ஆம் பாதத்தில் பார்க்கும்போது நீங்கள் நல்ல உழைப்பாற்றல் கொண்டவர்கள் என்பதால் எந்தவித பிரச்சனையும் சமாளித்து திறமைகளை வெளிப்படுத்தி உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை பெறுவீங்க. உங்கள் உடன் பணிபுரிபவர்களை சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் உங்களுக்குள்ள வேலை பளு கண்டிப்பாக குறையும். பிறர் விஷயங்களில் தேவையின்றி தலையிடுவதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரம் செய்கிறவங்க எதிர்நீச்சல் போட்டால் ஏற்றத்தை பெற முடியும். அதே போல் வரவேண்டிய நல்ல வாய்ப்புகள் சில நேரங்களில் தட்டி சென்றாலும் கூட கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் உங்களுக்கு தடையின்றி கிடைக்கும் அப்படின்னும், கூட்டாளிகளிடமும் உழைப்பாளர்களிடமும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மிகவும் நல்லதுங்க. மேலும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் சிறு சிறு அலைச்சல்களை சந்தித்தாலும் கூட லாபங்கள் உங்களுக்கு குறையாது. பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களை சற்று தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதிக உழைப்பு, உடல் சோர்வு இவையெல்லாம் உண்டாகும் என்கிறதால அதிகமான கவனம் தேவை என்று சொல்லலாம்.
பரிகாரமாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து நவ கிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக கூடும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்று பார்த்தா ஞாயிறு, புதன், வெள்ளி. அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் பெரிதாக எந்த வாக்குவாதங்களும் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதே போல் அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தா, சனி கொடுத்தா எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகமாக சனி கிரகம் இருக்குது. 12 ராசிகளில் சனி கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ந்தாலும் அதற்கு பிந்தைய ராசிகளை அதிக அளவில் பாதிக்கும். நீதி, நேர்மை, தர்மம் ஆகியவற்றுக்கு உதாரணமாக கிரகம் என்பதால் ரொம்ப ரொம்ப நல்லது கெட்டது ரெண்டுமே தாக்கம் அதிகளவு இருக்கும் அப்படின்னும், அதனால் மக்கள் சனி பயிற்சியை அதிகளவு உற்று கவனிப்பாங்க என்று சொல்லலாம். அந்த வகையில் இனி வரக்கூடிய இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்க போகிறது, எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னும் தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியில் குரு பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் குரு பரிவர்த்தனை அடைந்து அமைப்பில் 11ஆம் இடத்துல 4, 5 சுபர்களால் பார்க்கக்கூடிய யோகமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடம் என்பது வெற்றி மற்றும் லாபத்தை குறிக்கக்கூடியது. ராசிநாதன் 8இல் மறைந்திருக்கிறதால பெரிய தடை அமைப்புகளை கொடுக்காது. ராசிநாதன் வலுவிழந்திருந்தாலும் கூட ராசி வலுவாக இருக்கிறதால என்ன கிடைக்க வேண்டுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அதிர்ஷ்டம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையப்போகிறது. குறிப்பிட்டு உங்களுக்கு 2015, 16, 2017, 2018 இதில் ஜென்ம சனியின் ஆதிக்கத்தால் கடுமையான மன அழுத்தத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரியான அமைப்பு எதுவுமே இப்போது கிடையாதுங்க. அர்த்தாஷ்டம சனி கூட உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் கொடுக்கல. மார்ச் 29ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சியில் சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. உங்களுக்கு பெரிய பாதிப்புகளோ கஷ்டங்களோ எதுவும் ஏற்படாது. விருச்சகத்துக்கு நல்ல அமைப்பாக இருக்கும். அப்பா அம்மா மூலமாக மன வருத்தங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். விருப்பப்பட்ட பொருட்களுக்கு தாயோ தந்தையோ தடையாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே தாய் தந்தை பேச்சு கேட்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும். சூரியன் ராகுவோடு சேர்றாரு. சூரியன் சந்திரன் ராகுவோடு சேரும்போது தாய் தந்தையினருடனான மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய பேச்சில் அதிகமான கவனமும் 1க்கு 2 முறை யோசித்து பேசுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதே போல் வயதான தாய் தந்தை இருக்கிறவங்க அவர்களுடைய உடல் நலனில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. இளைய பருவத்தினருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம். வீடு, கார், வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கான அனைத்து யோகங்களும் உங்களுக்கு உண்டாகும். எதிலுமே ஒரு நிறைவு உண்டாகும். காதல் நிறைவேறும். திருமணம் நடைபெறும். கடந்த காலத்தில் இருந்து வந்த ஆண் பெண் மன கஷ்டங்கள் விலகும். வேலையில் நிம்மதி ஏற்படும். மேல் அதிகாரிகளின் தொந்தரவு ஏற்படாது. திறமையை காட்டுவதற்கான காலகட்டம் உங்களுக்கு இனிமேல் அமையப்போகிறது அப்படின்னே சொல்லலாங்க. வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த ராசிக்காரர்களுக்கு. தொழில் செய்வதற்கு சிறந்த காலகட்டமாக அமையும். மாணவர்கள் நன்றாக படிப்பாங்க. வேலையை விட்டுட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகமாக உண்டாக போகுதுங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். லாபம் கொட்டும் அப்படின்னு சொல்லலாம். வெற்றி காணக்கூடிய மாதமாக அதிகமாக உங்களுக்கு இனி இந்த மாதம் அமையப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ராசிக்காரங்க, 12 ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. மேலும் இந்த மார்ச் மாதத்தில் விருச்சிக ராசிக்கான பலன்கள் என்ன, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இந்த வீடியோவில் நல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது மார்ச் 29ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடியது. அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு 2027 வரை, இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை அவர் மீன ராசியில் இருக்க போகிறாரு. பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் இருப்பது சனி தான். அப்படி விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.